என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங்மா, குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 4மா, 50 டே சேலஞ்ச், 50 நாள் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 நாள் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. 6வது டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் போக போகுது. ஸோ எல்லாத்துக்குமே அஸ் பர் ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி போகும்பா. இது வரைக்கும் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணாதவங்க தங்கமுத்து அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி டெலகிராம் சேனல் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் ஷெட்யூலை கையில் எடுத்துக்கோங்க. அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஈவினிங் 4 o'clock நம்ம டெலகிராம் சேனலில் வரும். 5 o'clock 5:30க்கு அதுக்கான ஆன்சர் கீ வரும். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் எனக்கு டைம் இருக்கிறப்போ உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வீடியோ ஷார்ப்பாக 4 மணிக்கு வரும். ஒரு நாள் வரலைன்னா அடுத்த நாள் வரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா SI கால்ஃபார் வந்துருச்சு, சரிங்களா. நான் கண்டினியூ பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை நான் என்ன ஒர்க்கு இருந்தாலுமே ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணணுன்றதுனால தான் டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. இது நான் பிளான் பண்ணேன், 50 நாள் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ நேற்றுனால முடியலை, டைட் ஷெட்யூல் இருக்குது, டல்லாக இருக்கும், வீடியோ கொடுக்க முடியலை அப்படின்றப்போ 10 நிமிஷம் சும்மா கொடுத்துருன்ற பேர் கொடுக்கக்கூடாதுன்னா வெயிட் பண்ணி அடுத்த நாள் கொடுக்குறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான கொடுக்க கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கொஸ்டின் எழுதி ஆன்சர் பண்ணிவிட்டு எதெல்லாம் டவுட் இருக்கோ அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். திரும்ப நான் சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு 100 நாள் எக்ஸாம் டைம் இருக்கும்போது 50 நாள் ஷெட்யூல் நான் கொடுத்தது. ஒருவேளை முடியலை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா. ஸோ இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோட வேலை முடிக்கிறேன். ஏன்னா என்னோட ஷெட்யூல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ SI கால்ஃபார் வந்துருச்சு. ஸோ SIக்குமே நம்ம அகாடமியில் 2 பேட்ச் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் மேக்ஸ் பேட்ச் காலையில் போகுது. அதனால தான் காலையில் லைவ் கொடுக்க முடியல. ஸோ இது இல்லாமல் இப்போ SI வந்ததுனால SIக்கும் தனியாக மார்னிங் பேட்ச் போக போகுது. காலையில் மேக்ஸ் சைக்காலஜி, அது மாதிரி ஈவினிங் பேட்ச் இருக்குது. நைட்டு வந்து ஓரல் டெஸ்ட் ரெண்டுமே யூடியூப்ல தான் போக போகுது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறப்போ வீடியோ கொடுக்குறதுக்கு நான் டைம் ஒதுக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணுவேன். இப்போ எனக்கே மோட்டிவேஷன் தேவைப்படும் போல நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. சில பேர் இதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க, சம்மந்தமே இல்லாமல் நேற்று ஒரு இது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க TNUSRBலேருந்து. ஸோ அதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு லெட்டர் ஒரு சின்னதாக ரெடி பண்ணியிருந்தேன். அதை நான் இப்போ உங்களுக்கு 10 கொஸ்டின் நடத்தினதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேயே அதை பற்றி பேசினா நல்லா இருக்காது, சரிங்களா. அதுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சரியாக புரியாமல் ஒரு விஷயத்த ஃபுல்லாக படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால அது யாருக்கும் பாதிக்க போகிறதும் கிடையாது, அதை நான் பார்க்க போகிறதும் இல்லை. நம்ம ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எனக்கு பெரிய விஷயமாவும் தெரியாது. அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். பட் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ இந்த கோடிங் அண்ட் டீகோடிங்கை பொறுத்தவரை மொத்தம் நம்ம டைப்ஸை பிரிச்சிடலாம், சரிங்களா. டைப்ஸ்ன்னு பிரித்தோம்னா 2 கான்செப்டாக நம்ம பிரிக்கலாம் டைப்ஸை, சரிங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பேஸ் பண்ணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பேஸ் பண்ணி. புரியுதுங்களா. கொஸ்டின் வந்து லெட்டரில் கொடுத்து ஆன்சர் லெட்டரில் இருந்தால் லெட்டர் கோடிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கோடிங், சரிங்களா. ஸோ டைரக்ட் கோடிங்கை விட இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் மெத்தட். கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரியும். இன்டர்சேஞ்ச் அப்படின்னா டைரக்டாக ஒரு கொஸ்டின் கொடுத்து அதில் இருக்க லெட்டர்ஸே இடம் மாறி இருக்கும், அதுக்கு பேர் இன்டர்சேஞ்ச். ரெண்டாவது வந்து டைரக்ட் கோடிங், ஏக்கு ஏ இல்லை ஏக்கு சி, இந்த மாதிரி டைரக்டாக ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டரையே கோட் பண்ணியிருப்பாங்க, டைரக்ட் கோடிங். தென் தேர்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீசிங்னா ஏவுக்கு பின்னு கொடுத்துருப்பாங்க, ஏ 1வது லெட்டரு, பி 2வது லெட்டர்னு கொடுத்துருப்பாங்க, சிக்கு டின்னு கொடுத்துருப்பாங்க, +1 +2 +3 இந்த மாதிரி வர்றது இன்க்ரீசிங் ஆர்டர். அதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்தால் டிக்ரீசிங் ஆர்டர், டிக்ரீஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது பேர் மெத்தட். பேர் அப்படின்னா ABCD நம்ம அசெண்டிங் ஆர்டர்லையும் படிச்சிருப்போம், டிசெண்டிங் ஆர்டர்லையும் படிச்சிருப்போம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு பாருங்க, சரிங்களா. ஏன்னா 1 ஹவரில் 25 கொஸ்டினை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படி தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன். உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்க. அடுத்தடுத்து நான் கொடுக்குற வரை கொஞ்சம் வீடியோக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க. 1 day or 2 days அதிகபட்சம். இன்னைக்கு கொடுத்துருக்கேன்னா நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். அப்படி வரலைன்னா அடுத்த நாள் வரும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் 50 நாள் நான் கொஸ்டின் எடுத்தாச்சு. அது ரெகுலராக உங்களுக்கு டெலகிராமில் வரும். நீங்கள் எழுதுங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. காலையில் வீடியோ வரலைன்னா அடுத்த நாள் வீடியோ வரும், எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் எனக்கு அடுத்த விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா, நான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். ஸோ நீங்கள் இப்படியே பேசுகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சரி ஓகே அப்போ அவங்க அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நிறையா ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஒரு வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஃப்ரீ மைண்டில் இருந்தால் தான் நானும் உங்களுக்கு டெப்த்தாக கிளியராக எடுக்க முடியும். அந்த டைமில் கால்ஃபாரே இல்லாதப்போ கொஞ்சம் ஃப்ரீ மைண்டில் இருந்தேன், நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். ஸோ இப்போ அப்படி கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். பட் உங்களோட கமெண்ட்ஸு, நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் இப்படி பேசுகிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாள் முடியலையா அடுத்த நாள் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். 50 நாள் நமக்கு 100 நாள் டைம் இருந்துச்சு, 50 நாள் ஷெட்யூல் போட்டிருக்கேன். இப்போவும் இன்னும் 90 நாள் டைம் இருக்குது. நான் உங்களுக்கு 50 நாளில் முடிச்சிருவேன். மிஞ்சி போனால் 65 நாள், ஒரு 15 நாள் முன்ன பின்ன ஆகும். பட் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்து முடிச்சிருவேன், சரிங்களா. நான் லாஸ்ட் ரிவிஷன் கூட யூடியூப்ல கொடுக்க வேணாம்னு கூட இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது.
ஏன்னா உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே என்னால் முடியல. அதுக்கு நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் காலைல டக்கு டக்குன்னு கிளாஸை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இன்டர்சேஞ்ச் மெத்தட், டைரக்ட், இன்க்ரீசிங், டிக்ரீசிங், பேர் மெத்தட். பேரை முடிச்சிட்டோம்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பபெட்ல வந்து பாருங்க உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, வவ்வல்ஸ் மெத்தட். ஸோ இப்போ இதுல அதிகமான கொஸ்டின் இப்போ நம்ம ட்ரெண்ட்ல இப்போ போய்கிட்டு இருக்கிறது அதிகமா எதிர்பார்க்கணும் அப்படின்னா வவ்வல்ஸ் மாடலும் பேர் மாடலும் இப்போ வரக்கூடிய குரூப் 4லயும் 1 or 2 கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். அதிகமா அதுல தான் கொஸ்டின்ஸ் வருது இப்போ ரீசெண்டா வவ்வல்ஸ் அண்ட் பேர்ல. சரிங்களா? ஸோ நம்பர் ஒன்றும் இல்லை. நம்பர் அப்படின்னா டைரக்ட் நம்பர் கோடிங். இப்போ ஏபிசின்னு இருக்குன்னு வைங்களேன், ஏபிசி இதோட லெட்டர் 1 2 3 இது ஏபிசி டைரக்ட் கோடிங். சரிங்களா? இன்க்ரீசிங்னா அதே தான் 1 2 3க்கு பதிலாக 4 5 6 ஒன்றை கூட்டி கொடுத்துருக்கலாம் இன்க்ரீஸ். அதே மாதிரி டிக்ரீசிங். ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ரெண்டையும் சேர்த்து கூட கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் புரியுதா? எப்படின்னா இப்போ ஏபிசி அப்படின்னு கொடுத்துட்டு பேக் பிஏஜி B1 B2 A1 G7 மூணையும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு 10. இது சம் ஆஃப் தி நம்பர்ஸ். இப்படி கூட்டி கொடுத்துட்டு என்ன வரும்னு கேட்கலாம். ஸோ இப்படியெல்லாம் டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது இல்லாமல் டெசிபேரிங், அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷன். இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா வெள்ளை நிறத்தை கருப்பு அப்படின்னும், கருப்பு நிறத்தை ஊதா அப்படின்னு சொல்லியும், ஊதா நிறத்தை வேற ஒரு நிறம் அப்படியே சொல்லிட்டு கடைசியில வானத்தின் நிறம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். வானத்தின் நிறம் நீலம். அப்போ நீல கலரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படி யோசிக்கணும். கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய டைப்ஸ். ஸோ இவ்வளோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடிங் டிகோடிங்ல இருக்கு. நம்ம இப்போ கொஸ்டின் ஏரியா போறோம்னு வைங்க. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. அப்படியே கொஸ்டின் பார்க்கலாம். 25 கொஸ்டின் இருக்குல்ல. டி அப்படிங்கிறத 4 அப்படின்னு சொல்றாங்க. கவர் 63. இதை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஏபிசிடி முதல் தெளிவாக படிச்சுக்கணுமா? ஏல இருந்து இசட் வர ஃபர்ஸ்ட் நம்பர் தெளிவா இருக்கணும். அது மாதிரி ரிவர்ஸ்ல எதெல்லாம் கூட்டினா 27 வருமோ ரிவர்ஸும் படிச்சுக்கணும். இப்போ டி 4 கவர் அப்படிங்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா சி 3 ஓ 15 வி 22 இ 5 ஆர் 18 எல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது? இது ஒரு 20 42 பிளஸ் 18 60 63. ஓகே, கூட்டினா ஆன்சர் வருது. அப்போ பேசிஸ் அப்படிங்கறது என்ன பண்ணலாம்? B2 A1 S19 I9 S19 கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. 19 38 பிளஸ் 2 40 40 பிளஸ் 10 50. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ அப்போ இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி லெட்டரை அப்படியே கூட்டி எழுதியிருக்கோம் இந்த மாடல். இப்படி ஒரு மாடல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசனிங்கை பொறுத்தவரை என்னன்னா நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பேசிக்ஸ் எல்லாமே ஆப்டிடியூட்ல படிச்சிருக்கோம். இதுல எப்படியெல்லாம் மாடல்ஸ் வருது ஒவ்வொரு மாடலையும் ஒரு கேட்டகரியா வச்சுட்டீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? ஃபார்முலா நோட்டு மெயின்டைன் பண்ணுங்க கரெக்டா. ஸ்டார்டிங்ல இப்படி பேசுன்னு நினைக்காதீங்கம்மா. ஏன்னா 2-3 நாளா நானும் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எஸ்ஐ கால்ஃபார் வந்துருச்சு. எஸ்ஐ பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் இன்னும் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அது மாதிரி புது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ எவ்வளோ நாளில் முடிக்க போகிறோம், நிறைய ஷெடியூல் ஒர்க் இருக்கு. ஸோ அது மாதிரி டெய்லி கால் வேறு வந்துகிட்டே இருக்குது. பசங்க வர்றாங்க என்கொயரி. ஸோ இந்த ப்ரெஷருக்கு நடுவில் வீடியோஸ் இப்போ தமிழ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். 2-3 days டிலே ஆகுது. ஸோ அதுக்கு கீழே சில பேர் சொன்னீங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றாங்க. பட் என்னென்ன சிச்சுவேஷன் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும்ல. சடனாக கால்ஃபார் வந்துருச்சு. இப்போ அடுத்து குரூப் 4 கால்ஃபார் வருது அப்படின்றப்போ நான் அதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? ஏன் சைடும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தர்றேன் அப்படிங்கிறத நான் சொல்லலை. பட் தர்ற விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நானும் ப்ரெஷர் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தர முடியும். நான் 10 hours லைவ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக எனக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நானும் பண்ண தான் போகிறேன். சரிங்களா? பொறுமையாக பாருங்க. இப்போ ஆன்லைன் குறியீட்டு மொழியில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். செர்டைன் ஸ்கோர் லாங்குவேஜ் அனிமல்ஸ். இப்போ இதை யோசிங்க. இந்த அனிமல்ஸ் இங்கே எப்படி மாறி இருக்கு? SLAMINA மாறி இருக்கா? அப்போ இது அப்படியே திருப்பி எழுதுங்க. ASLAMINA அப்படியே மாறி வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எழுதலாம்? ஆன்லைன் ONLINE அதை அப்படியே திருப்பி எழுதணும்னா ENILNO. லாஸ்ட் ஓல முடிகிற ஆப்ஷன் பாருங்களேன். ஒன்று தான் இருக்கு. இந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுதோ வேகமா அதை எடுத்து முடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ரெண்டாவது கொஸ்டினுக்கு. சரிங்களா? கொஸ்டின் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 3 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா என்னன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மெடிசின் என்ற வார்த்தை பாருங்க. மெடிசின் என்ன பண்ணியிருக்காங்க? ME மெடிசன் DICINE. பட் இங்கே கொடுக்குறப்போ EOJDJEFM. ஓகே, இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் இருக்க எம் கடைசி வந்துருச்சு. ஓகே,
இந்த இ இங்க ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, மாத்தி எழுதிட்டாங்க. அப்ப கொஸ்டின்ல முதல்ல இந்த கம்ப்யூட்டர்ல அதை முதல் மாத்தி எழுதுவோம். சி ஆர் இருக்கு, அப்ப ஆன்சர்ல ஆர்ல ஆரம்பிச்சு சில முடியணும். ஓகே, அப்ப மாத்தி எழுதணும்னா இங்க பாருங்களேன், இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இவ்வளவுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ரெண்ட மாத்தினாலே ஆன்சர் முடிஞ்சிருச்சா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப டிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். இப்ப இதுக்கு என்ன ரிலேஷன்னா, இது 5 4 I 9 சி 3 9 14, இங்க 15 10 4 10 5 6. ஓகே, இது 5 இங்க 6, இங்க ஃபர்ஸ்ட் இருக்குது, இங்க லாஸ்ட் பிளஸ் 1 இருக்கு. இங்க 4 இங்க 5 இங்க 9 இங்க 10 3 இங்க 4 9க்கு 10 14க்கு 15, எல்லாமே +1 பட் ரிவர்ஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப அதே மாதிரி இதை யோசிச்சீங்கன்னா எப்படி வரும்னு பாருங்களேன். கம்ப்யூட்டர் இதுல வந்து O 15, அப்ப கடைசியில இருந்து பாத்தீங்கன்னா 16 P இருக்கணும். ஆருக்கு முன்னாடி P இருக்கா? இங்க சிக்கு முன்னாடி லாஸ்ட் சி தானே, P இருக்கு. ஓகே, M 13, அப்ப N இருக்கா? 14 16, அப்ப 17 Q இருக்கா? எஸ், அப்ப இதான் கரெக்ட். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படியே மாத்தி எழுதி +1 பண்ணிருக்காங்க. சிம்பிள் தானே? சரிங்களா? சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ பார்க்கும்போதே ஆன்சர் தெரிஞ்சிடும். அதை நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் ஃபுல்லா கரெக்டானு செக் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் பாருங்களேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லேட்டஸ்டா நம்ம குரூப் 2 குரூப் 4ல லாஸ்டா கேட்டதுமா. சண்டே டியூஸ்டே, சண்டேல வந்து பாத்தீங்கன்னா AEIOU நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே என்னன்னா உயிரெழுத்து. இங்கிலீஷ்ல இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வவ்வல்ஸ் கான்செப்ட். வவ்வல்ஸ்ல சண்டேல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு? யூ இருக்கு, ஏ இருக்கு, 2 வவ்வல்ஸ் இருக்கா? இதுலயும் யூ இருக்கு, இ இருக்கு, ஏ இருக்கு, 3 வவ்வல்ஸ் இருக்கா? ஓகே, இதுல யூ இருக்கு, ஏ இருக்கு, 2 வவ்வல்ஸ் இருக்கா? எஸ். அப்ப மண்டேல பாருங்க, மண்டேல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு? MONDAY. மண்டேல இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் எத்தனை? O ஒரு வவ்வல்ஸ், A ஒரு வவ்வல்ஸ், 2 இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். வேற எதுவும் இல்லைல்ல? 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சிமா. சரிங்களா? 5வது கொஸ்டின், ABCD இஸ் ரிட்டன் அஸ். அதை எடுத்து எழுதுவோம். எடுத்து எழுதிட்டு என்ன சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். ABCD இங்கே கொடுத்துருக்கிறது BDFH. முதல் என்ன மாறி இருக்குன்னு பாருங்க. A1 D4, அப்போ +3 வந்திருக்கு. ஓகே, B1 B2 D4, அப்போ +2, அப்போ 3 இது 4, இந்த இடத்துல 6, இங்க H8. சாரி, பிடியா? சாரி கரெக்ட் தான் கொஸ்டின். ஓகே, இங்க பிடி இருக்கு பாருங்க. பிடினா இது 2 தானே, இப்போ +1 +2, இது +3, இங்க +4, எல்லாமே இன்க்ரீசிங்ல வந்திருக்கு. சரிங்களா? கொஸ்டின் கரெக்டா ரீட் பண்ணிட்டோமா? இப்போ ஆன்சர் பாருங்க. MNOP MNOP இது ஆக்சுவலா 13 14 15 16. இப்போ நம்ம கொஸ்டின்ல பார்த்த மாதிரி +1 +2 +3 +4 பண்ணோம்னா M+1 N, இந்த இடத்துல +1 +2 N-க்கு அப்புறம் O. ஓகே, O +2 பண்ணீங்கன்னா N வந்து 14 தானே, 14னா 16 16 P, 15னா 18 R, 16னா 20 T. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாக்குறோம். இந்த ஆப்ஷன் கொஸ்டின்ல இல்ல. அப்போ நம்ம +N, அதாவது 1 2 3 பிளஸ்ல பண்ணோம்ல, அதை டிஃபரன்ஸா எடுத்து பார்க்கலாமான்னு யோசிக்கணும். இப்போ இங்க +Xன்னு எடுத்துருக்கோம் இல்லைங்களா? +N மாடல். இது டிஃபரன்ஸ் என்ன இருந்தா பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம்ல. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தானே 1. +ன்னு போட்டா மைனஸ்ல போட்டு பார்ப்போம். அப்போ -1 பண்ணா எவ்வளவு வரும்னு பாருங்க. 12னா எவ்வளவு வருது? 12. இதுல -2 பண்ணீங்கன்னா, -2 பண்ணீங்கன்னா 12, இதுல -3 பண்ணீங்கன்னா 12, இதுல -4 பண்ணீங்கன்னா இதுவும் 12. 12வது லெட்டர் L ஆப்ஷன்ல இருக்கா? ஓகே, அப்போ இது டிஃபரன்ஸ் மெத்தட்ல எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க இதை யோசிக்க தெரியணும். இது தெரியாம எக்ஸாம்ல போய் நீங்க கஷ்டப்பட்டாதான் கஷ்டமா ஃபீல் பண்ணணும். இப்போ நமக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ பிளஸ்ல இருந்தா இன்க்ரீஸை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம டிக்ரீஸ்லயும் யோசிச்சு பார்க்கணும். இன்க்ரீஸ்ல ஆன்சர் வரலைன்னா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 5 முடிஞ்சதுமா. 6. கொஸ்டின் நம்பர் 6, LAMBIC 8 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ இதுக்குள்ள இந்த லெட்டர் எல்லாம் பாருங்களேன், ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. ஏதாவது இந்த இதுல டைமண்ட்ல M இருக்கு, LAM இருக்கு, 3வது M, இங்க 3வது 5 இருக்கு, இங்க டைமண்ட்ல 4வது M, இங்க 4வது 5 இருக்கா? அப்போ நம்ம கண்ணை முடிட்டு என்ன போட்டுற வேண்டியதான்? டைரக்ட் கோடிங்.
டைரக்ட் கோடிங்கா? பிளைண்ட் யோசிச்சு பாருங்க. BLIND. பி இங்க டைரக்டா எங்க வரும்? பி இங்க இருக்கு 3வது. அப்ப இந்த பிக்கு இங்க 3வது என்ன இருக்கு? 7. ஓகேவா? இப்ப ஆப்ஷன்ல பாருங்களேன். லாஸ்ட் வந்து ND இருக்கா? அப்ப லாஸ்ட்டை பார்த்தாலே ஆன்சர் முடியுதுல்ல 7ல. ND எங்க முடியுது? டைமண்ட்ல லாஸ்ட் NDல முடியுது. அதே ND இங்க இதுல முடியுது 92. இது 92 இல்ல, 92 இல்ல, 92 இல்ல. அப்ப ஆன்சர் A. 92ல முடியறதுனால டைரக்டா ஏவை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் உட்காந்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுல ஆன்சர் வருதோ பார்த்தோமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பீட் என்ற வார்த்தை சங்கேத மொழியிலா குறியீட்டு மொழியில் எப்படி சொல்லியிருக்காங்க? பீட் BEAT YVZG. ஏக்கு Z, பிக்கு ஒய். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும்? ABCD பேர். ஏக்கு Z ஃபர்ஸ்ட் நம்பர், இது லாஸ்ட் 26. அடுத்து B, இசட்டுக்கு முன்னாடி ஒய். அடுத்து C, ஒய்க்கு முன்னாடி எக்ஸ். அடுத்து D, இதுக்கு முன்னாடி W. அப்போ இது அசெண்டிங் ஆர்டர், இது டிசெண்டிங் ஆர்டர். இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மைல்டு, MILD. M 13னா பின்னாடி இருந்து 13வது N. I 9. அப்ப பின்னாடி இருந்து 9வதுன்னு பார்த்தோம்னா 18வது லெட்டர் R. NR எங்க இருக்கு? இது இல்ல NR, இது இல்ல NR, இது இல்ல NR. இங்க தானே NR வருது. அப்ப ஆப்ஷன் முடிஞ்சது D. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா பேர் கான்செப்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 A1 B2 அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா RJPL இது கூட NNLP இதுக்கு ஆன்சரா கொடுத்துருக்காங்க. YAWC இதுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி யோசிக்க முடியும்? R18 J10 P16 L12. இங்க 14, இது 14, L12, P16. எவ்வளவு கூட்டிருக்குன்னு பாருங்க. -4 + 4 -4 + 4. ஓகே. இப்போ இந்த ரிலேஷன் பார்த்தோம்னா -4 + 4 -4 + 4. ஓகே. அப்போ -4 எவ்வளவு வரும்? y வந்து 25. அப்போ 21 என்னது? யூல ஐ திங்க் ஆன்சர் 2 தான் இருக்கு. இது 2 இல்ல, அதை எலிமினேட் பண்ணி விட்டுருவோம். அடுத்து +4 போட்டோம்னா 1 + 4 போட்டா 5 E. எஸ் UE இது மட்டும் தானே இருக்கு. அப்ப இது இல்ல, அவ்வளவுதான். அடுத்து -4 போட்டீங்கன்னா பாருங்க 23. 23ல -4 பண்ணா 19 S. C வந்து 3 + 4 பண்ணா 7 G. ஆன்சர் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் இதை எழுதி நம்பர் போட்டாதான் அது பிளஸ்ஸா மைனஸா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. பீகாக் PEACOCK. இது மொத்தம் 7 நம்பர் 7 லெட்டர்ஸ் இருக்கா? 3 1 9 1 5 2 9 5 2 1 10 நம்பர் இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த லெட்டரோட நம்பர் டபுளாக வர்றதுனால கொஞ்சம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகலாம்ல, அப்படி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேரெக்டாக ஒரு லெட்டருக்கு ஒரு நம்பர்னா அப்படி வராது. அப்போ P அப்படிங்கிறதுக்கு என்னது? P 16வது லெட்டர், E 5, A 1, C 3, O 15, C 3, K 11. ஓகே. இதுக்கும் என்ன சம்மந்தம்? K 11. இப்போ இந்த 16 இங்கே இருக்குது, இங்கே 31 இருக்குது. அப்போது × 2 -1. 16 2 32 -1. 16 இது முதல் 2ஆல் பெருக்குங்க எல்லாத்தையும். 32 வருதா? 5 2ஆல் பெருக்குனா எவ்வளோ வருது? 10. 1 2ஆல் பெருக்குனா 2. 3 × 2 6. 15 2 30. 3 2 6. 11 2 22. ஓகே. இதெல்லாம் தனித்தனி நம்பர் இப்போ எடுத்துட்டோம். சரியா? 2 6 இதெல்லாம் தனித்தனி நம்பர். 10 32. எல்லாத்துலேயும் -1 பண்ணால் 31 வருது. இது 9 1 5 29. ஓகே. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? × 2 பண்ணி -1. அப்போ பீஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? P வந்து 16, PE வந்து 5, A 1, C 3, E 5. எல்லாத்தையும் × 2 பண்ணால் 32 10 2 6 10. -1 31 9
1 5 9 31 9 1 5 9 எங்கே இருக்குது? 9 1 5 9 ஆப்ஷன் ஏமா. ஓகேவா? என்ன பேட்டர்ன்றதை பாருங்கள். அப்போ இப்படியும் கொஸ்டின் கேட்குறாங்க, புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். இன்ட்டு 2 பண்ணி கழிச்சிருக்காங்களா, இன்ட்டு 3 பண்ணி கழிச்சிருக்காங்களா, வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ இ அப்படிங்கிறது 5th லெட்ரு, ஜி அப்படிங்கிறது 7, I9 ஒன்றும் இல்லை, I9, K11 எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன்? 5 7 9 11. அப்போ அடுத்து என்ன வரும்? 13. ஆன்சர் எம். ஓகேவா? ஏன்னா இப்போ அந்த 9 வரலன்னா ப்ரைம் நம்பர். 9 வந்ததுனால 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 9, 11க்கு அப்புறம் 13. 11 13ங்கிறது என்ன லெட்டர்னா எம். அவ்வளோதான் ஆன்சர். எஜுகேஷன் என்பதை ஓகே எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு. எஜுகேஷன் EDUCATION FCWADQMKS 5 4 21 3 1 20 9 15 14 6 3 23 1 4 17 7 13 11 19. இப்போது 5ல் 6னா +1 -1 +2 -2 +3 -3 +4 -4 +5. ஓகே, ஆல்டர்னேட்டாக ஆடிங் அண்ட் சப்ராக்ஷன் ரெண்டுமே மாறி மாறி வந்திருக்கா. நமக்கு கேட்டது ஸ்கூல் SCHOOL. எஸ் வந்து எத்தனை? 19, C 3, H 8, O 15, 15, L 12. ஸோ அப்போ +1 -1 பண்ணலாமா? ஃபஸ்ட்டு +1 எத்தனை? 20, -1 2. 8ல் +2 பண்ணால் 10, -2 பண்ணால் 13. இது +3 பண்ணால் 18, -3 பண்ணால் 9. 20வது லெட்ரு T, Tக்கு அப்புறம் B. அப்போது Cயும் Bயும் ஆன்சர் இல்லை, வச்சிடலாமா? அடுத்து 10வது J, TBJ, 13 M, 18 R, 9 I. ஆப்ஷன் ஏ கரெக்டா? MRI. அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்காங்கன்றதை கோட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அந்த ப்ரொசீஜரை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொஸ்டினையே உட்காந்து ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். எடுத்து எழுதிடணும். எழுதி நம்பர் போட்டுடணும். நம்பரை போட்டோம்னா அடுத்து நமக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை பேர் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக பண்ணீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 50 கொஸ்டின் கண்டிப்பாக முடியும்ப்பா. நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேணாம், ப்ராப்பராக பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? AT 20 இருக்கா? A1 T 20. ஸோ உங்களுக்கு அடுத்த வருஷம் நான் வேணால் பிளான் பண்ணுறேம்மா. அடுத்த வருஷம் ஃபுல்லாக ஆன்லைன் பேட்ச் மட்டும் கொடுத்துட்டு ஒன்லி அகாடமி இல்லாமல் ஒன்லி யூடியூப் மட்டும் ரன் பண்ணுறேன். அந்த வருஷத்துக்கு மட்டும் பேட்சஸ் எல்லாமே எடுத்தாச்சு. பேட்சஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே யூடியூப் அண்ட் ஆன்லைன் பேட்ச் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேன். 2. ஏன்னா அந்த பேர்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு இதையும் கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளே டைமிங் பற்ற மாட்டேங்குது. அதனால் 1 or 2 days கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. பட் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் கொடுக்குறதுக்கு டைம் ஆச்சுன்றப்போ நான் ஒரு சில நாள் வர்றப்போ 2 வீடியோவாக கொடுத்துருவேன். சில டைம் முடியலைன்னா அடுத்த நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பட் எல்லாத்துக்கும் ஆன்சருக்கு டிஸ்கஷன் வீடியோ வரும். CATனா என்னன்னு கேட்குறாங்களா? அப்போது 3 1 20 பெருக்குனா எவ்வளோ ஆச்சு? 3 × 1 3, 3 20 60. அடுத்து பாருங்களேன். ஃபோன் FEPHONE SKRQH. ஓகே. 16 H 8 O 15 N 14 E 5 S 16 சாரி 19ல் S 20 T K 11 R 18 Q 17 H 8 +3 +3
+3 +3 +3. ஓகே, +3 மாடல். அப்போது ரேடியோ 18 தானே, இதிலே வச்சுருவோமா? 18 1 4 9 15 +3 எவ்வளோ வருது? 21 4 7 12 18. அப்போது ஆன்சர் என்னது? 21 U 4D UD. சரிங்களா? UD பாருங்கள், A இல்லை, B இல்லை, D இல்லை. அப்போ ஆன்சர் முடிஞ்சிருச்சு இது பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் வேணால் எடுத்துக்கோங்க, G7 L12 or 18. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுன்றதை பாருங்கள். நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சா மார்க்கு, அரைகுறையாக கண்டுபிடிச்சா மார்க்லாம் இல்லை. 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துருச்சா பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். டைமை சேவ் பண்ணிடணும் முடிஞ்ச வரை. ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் SQUARE. ஸ்கொயர் 19 17 21 1 18 5 அப்படியே நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போது ரெக்டாங்கிள் R18. அப்போ 19 வராது, 17 வராது, 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து E5 C3 T20 A1 N14 G7 L12. இங்கே 7 12 வராமல் 4 12 வந்திருக்கு. இது தப்பு. இப்போ இதுதான் கரெக்ட். லாஸ்ட்டு 5 அப்படியே நம்பரை மாற்றி எழுதுகிறோம். பார்க்கும்போதே எலிமினேட் ஆகிடுது பாருங்களேன். இப்போது BAY பே ஆஃப் பெங்கால், அந்த BAY 2 1 25. ஆன்சர் 28 வரணும்னா என்ன பண்ணலாம்? கூட்டுனா ஆன்சர் வருதுல்ல. ஓகே, அப்போ WON 23, இது ஒரு 15, இங்கே ஒரு 14. 23 15 நமக்கு 38. 38 + 14 48 52 ஆப்ஷன் இருக்கா? எஸ். சம்மா வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கூட்டியிருக்கோம். கூட்டினா ஆன்சர் வந்துருச்சு. கொஸ்டின் நம்பர் 15. ஓகே, கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 16 பாருங்களேன். இந்த கொஸ்டின்லாம் நம்மளை வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் நம்மளை வந்து முட்டாளனே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின் இது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடலாம். ஒன்றுமே இல்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நேரத்தை குறிப்பது எது? இதெல்லாம் வாசிக்கவே கூடாது. இதெல்லாம் நம்மளை முட்டாளாக்குறது கொடுத்துருக்குது. இதில் டேரெக்டாக நேரத்தை குறிப்பது எது, அவ்வளோதான் கொஸ்டின். நேரத்தை குறிக்கிறது எது? கடிகாரம் தானே. பட் கடிகாரத்தை என்ன சொல்கிறாங்க, வாட்சை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். கடிகாரம் விமானம் என்றும், அவ்வளோதான் லைன்ஸ். இந்த 2 லைனை பிடிச்சிட்டிங்கன்னா இதோட ஆன்சர் விமானம், ஆப்ஷன் டி. முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கொஸ்டினுக்கு? அவ்வளோதான். 2 செகண்ட் பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அடுத்து பாருங்கள், கிவ் என்பது GIVE. இதை என்ன சொல்லியிருக்காங்க? 5 1 3 7. G என்னது? ஜியோட நம்பர் G7, I 9, V 22, E 5. இப்போ எப்படி வந்திருக்குது? -2. இது 1ன்னு சொல்லியிருக்காங்க. 1ன்னா என்ன வருது? இது +2 மைனஸ் கிட்டத்தட்ட 8. இதிலிருந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு 4 26 7. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது 2 கொடுத்துருக்காங்களா? ஓகே, அப்போது டேரக்ட் கோடிங் இருக்குமான்னு யோசிங்க. இப்போது கிவ் இருக்குது, இதில் இங்கே பேட் இருக்குது, இங்கே கேட் இருக்குது, GATE. இப்போ AT இங்கே இருக்குல்ல, லாஸ்ட் AT என்னது? 24. அப்போ சென்டரில் 24 எங்கே வருதுன்னு பாருங்கள். சென்டரில் 24 இங்கே இருக்குது பாருங்கள். முடிஞ்சது ஆன்சர். இப்படி யோசிக்கணும். இப்போ 1ல் டேரெக்டாக வரலையா, அப்போ ஏதாவது டேரக்ட் கோடிங்காக இருக்குமான்னு பார்க்கணும். 2 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ டேரக்ட் கோடிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ATயை தூக்கி சென்டரில் போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், மிஷினுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. மிஷினை நம்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம். MACHINE. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லைப்பா, உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இங்கே நான் எடுத்து எழுதி பண்ணுறேன். இல்லைனா அப்படியே அங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம. மிஷின் 13 1 3 8 9 14 5. ஓகே, ஆனால் கொடுத்துருக்குது 19 7 9 14 15 20 11. எல்லாத்துலையும் எவ்வளோ கூட்டியிருக்கு? 6 6 6 6 6 6 6. ஓகே, +6 மாடல். அப்போ டேஞ்சர் எப்படி எழுதலாம்? டேஞ்சர் 4 A1 N14 G7 E5 R18. எல்லாத்துலேயும் 6 கூட்டுங்க. 6 கூட்டினா 10 7 20 13 11
24. 10வது நம்பர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 10J. இது நம்பராக தான் கொடுத்துருக்காங்களா, அப்போ அப்படியே எடுத்துடலாமே. 10, 7, 20, 13, 11, 24. ஆப்ஷன் பி டைரக்ட் நம்பர் தான் அப்படியே. ப்ளஸ் 6 மாடல். ஆனால் ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பதை ALGEBRA அல்ஜிப்ரா இது எப்படி சொல்லியிருக்காங்க? BKHDCQB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜியாமெட்ரிக்கு என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை முடிச்சிட்டோம்னா ஜியாமெட்ரிக்கு வரலாம். ஜியோமெட்ரி இப்போது A1 B2 L12 K11 G7 H8 5 4. ஓகே. +1 -1 +1 -1. அப்போது +1 G7 அப்போ 8H -1 E5 அப்போ 4D 15 +1 16P M13 -1 12 L12 HDPL இது இல்லை, HDPL இது இல்லை. ரெண்டில் ஒன்று தானே ஆன்சர். ஓகே. இங்கே எங்கே மாறி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். FU இந்த SXக்கு முன்னாடி U வந்துருக்குங்க. ஓகே. அப்போ +1 -1 +1 -1 +1 -1 T வந்து 20 -1 அப்படின்னா S வரணும். S அப்போ இங்கே ஒரு S 2 S எங்கே வருது? ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வேகமாக எடுக்கலாம். எங்கே மாறி இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி வேகமாக பண்ணிட்டு போகலாம் அடுத்ததுக்கு. இது கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். ரேண்டம் 1 2 3 6 7 8 ரேஞ்சு 2 கொடுத்துட்டு மேங்கோ கேட்குறாங்களா? ஓகே. இப்போ இதுலேயுமே நம்ம டேரெக்டாக ANG மேங்கோவில் பாருங்களேன். சென்டரில் இந்த சென்டரில் ANG இருக்குல்ல, ரேஞ்சில் மேங்கோலையும் ANG இருக்கா? அப்போ சென்டரில் இருக்க 2 3 4 சென்டராக வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே 2 3 4 வரல, இங்கேயும் 2 3 4 வரல. இந்த 2ல் ஒன்று தான் ஆன்சர். இப்போ அடுத்து கோவில் கடைசி ஓ இருக்குல்ல, இங்கே ஓ எங்கே இருக்குது? ரேண்டமில் கடைசிக்கு முன்னாடி ஓ இருக்குது. கடைசிக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? 7. அப்போ லாஸ்ட்டு 7ல் முடிகிறது 2 3 4 வந்திருக்கு. லாஸ்ட்டு 7ல் முடிகிறது இது கரெக்டு. இங்கே 2 3 4 வந்திருக்கு, ஆனால் லாஸ்ட்டு 6ல் முடிஞ்சிருக்கா? ஸோ தப்பு. அவ்வளோதான். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இப்படி நம்ம ஆப்ஷனை பார்த்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வேகமாக போகலாம். போக போக இந்த மாதிரி மாறிடணும். எழுதி பண்ணுறத கொஞ்சம் ஆப்ஷனை பார்த்து எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். ஃபிஷ் என்பது FISHா? இப்போ இதையுமே நம்ம ஆப்ஷன்லேயே எழுதலாம். இப்போ எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 6 I 9 S 18 H 8 E எத்தனை? 5 H 8 R 18 G 7. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 6ல் 5னா 1 கழிக்கணுமா? இங்கே I 9 இங்கே 8 -1 S 19 இங்கே 18 -1. அப்போ ஆன்சர் -1. அவ்வளோதான். ஜங்கிளில் -1 பண்ணால் என்ன வருது? ஜங்கிள் 10. அப்போ 9 என்னது? I. ஃபஸ்ட்டு I வரும்போதே இந்த 2 இப்போ எடுத்து விட்டுடலாம். எல்லாமே -1. இப்போ நம்ம இங்கே எங்கே மாறி இருக்கோ அதை பார்த்தா போதும்ல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல N இருக்கா? 3வது. இங்கே M இருக்கா? இப்போ 3வது என்னது? N. -1 பண்ணால் என்ன வரும்? M வந்தது கரெக்டு. இப்போ இது தப்பு. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஏன்னா -1 மாடல் தானே. கொஸ்டினில் N 14 இருந்தால் அப்போ ஆன்சரில் 13 தானே வரும். அப்படி எடுத்துடணும் நம்ம. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சா வேகமாக பண்ணலாம் கொஸ்டின்ஸை. 22 பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ட்விங்கிள் TWINKLE T20 W23 INKLE I9 N14 K11 L12 E5. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? S19 22 8 O15 O10 K வந்து 11 D4. அப்போது சென்டர் மட்டும் பாருங்களேன் +1, மற்ற 2 சைடும் -1. ஓகேவா? அப்போ அந்த மாடலில் ஃபில்டரில் FIL ETR நடுவில் T மட்டும் +1 பண்ணால் 21 என்னது? U. சென்டரில் U வரணும். சென்டரில் U இருக்கா? தப்பு. சென்டரில் U இருக்கா? இங்கே இருக்குது. அப்போ இது தப்பு. சென்டரில் U, மற்ற எல்லாமே என்ன வருது? 2 இடத்துல இருக்குது பாருங்கள். மற்ற எல்லாமே நமக்கு -1 வரணும். அப்போது இப்போ 2வது லெட்ரு பாருங்கள். F எத்தனை? 6. அப்போ E வரணும். ஓகே. F 6னா E. I எத்தனை? 9. அப்போ 8 என்ன வரணும்? H வரணும். இங்கே G இருக்குது பாருங்கள்.
ஐனா ஹச் தானே வரணும், இப்போ பி கரெக்டு, அவ்வளோதான். ஏன்னா -1 இதில் எல்லாத்துலேயும் -1 தானே பண்ணணும். ஃபில்டர்ஸில் -1 பண்ணுங்கள். FILTERS தானே ஃபில்டர்ஸ். F வந்து 6, -1 பண்ணால் 5, 9 -1 பண்ணால் 8, 12 -1 பண்ணால் 11, இதில் மட்டும் +1 பண்ணால் U, EHKU வருதா? கரெக்ட் ஆன்சரா? 22. 23 பேசிக் BASIC DDULE. அப்போ B அப்படிங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு 2, A 1, S 19, I 9, C 3, D 4, D 4, U 21, L 12, E வந்து 5, +2 +3 +2 +3 +2. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிறது லீடர். +2 +3 +2 +3 பண்ணணும். LEADER லீடர். L 12 +2 என்ன வரும்? 14 N. E வந்து 5 +3 என்ன வரும்? 8 H. அப்போ NH எங்கே இருக்குது? ஆன்சர் முடிஞ்சா? +2 +3 +2 +3. ஓகே, நான் நேற்று ஒரு இது சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் திரும்பவும் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது நான் சொன்ன விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தெளிவில்லாமல் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு பார்க்காம நான் போயிடுவேன். ஏன்னா மேக்ஸிமம் கமெண்ட்டை நானே பார்க்குறதில்ல. ஆஃபீஸில் பார்த்தாங்கனாலுமே ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுற விஷயமா இருந்தால் அதை எடுத்து என்னென்னு ரிப்ளை பண்ண சொல்லுவேன். ஸோ அது தேவையில்லாத விஷயமா இருந்தால் அவங்களுக்கே தெரியும், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நம்ம யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணி அதனால் நம்ம இது பண்ணுவோம்னு நினச்சி யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நோ யூஸ். உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுப்போம். இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்கிறீங்க, சில பேர்லாம் எக்கனாமிக்ஸ் கேட்டிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்கிறேன், இதை முடிச்சுட்டு, சரிங்களா? ஸோ அது கரெக்டான வேலை நீங்களும் கரெக்டாக வந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதுக்கான ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் பார்க்காம செய்யாமல் இருக்கீங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் வந்து அந்த கமெண்ட்டை பண்ணிவிட்டு ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி வேறு நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. கரெக்டான விஷயத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா, ஒரு தேவையை நீங்கள் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ 100 பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 70-80 பேர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருப்பீங்க. அதை கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயத்தில் நான் கொண்டு வருவேன். இப்போ நான் 50 நாள் ஷெடியூல் போட்டதே பல பேர் பண்ண கமெண்ட் தான். அவங்க கமெண்ட்டில் சொன்னதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு 50 நாளில் ஷெடியூல் கொண்டு வந்திருக்கேன் இப்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். பட் அது எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தால், உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதா இருந்தால், என்னை அடுத்த லெவல் கொண்டு போகிறதில்ல, உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதா இருந்தால் உங்களோட வளர்ச்சியில் என்னோட வளர்ச்சி இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசுனீங்கன்னா அதுக்கு நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். நேற்று சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக தப்பான்லாம் கேட்கல, கரெக்டான விஷயந்தான். என்ன அப்படின்னா, இது நமக்கு தமிழ் இங்கிலீஷ்க்கு இந்த பிரச்சனை வந்தப்போ பேசினப்போ சொன்னது தான். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு வேண்டுகோள்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் எல்லா ஜிகேவும் எல்லா தமிழ் எல்லா பாடத்தையும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷையும் எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கவங்க அப்படின்னா ஒரு சமச்சீர் கல்வி புக்கில் ஒரு பெரிய கடல், அதில் மூழ்கி முத்தெடுக்க தயாராக இருக்கவங்க யாருன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதை ஒத்துக்கிறீங்க நீங்களே, சரிங்களா? இவங்களில் சில பேர் நான் சொல்கிறத பொறுமையாக கவனிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நான் வந்து சில பேர் பண்ண கமெண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோலேயே அதுக்கான ரிப்ளை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன், சரிங்களா? ஏன்னா சில பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் ஓகே, சில பேர் நீங்கள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத. இது யாருன்னு தெரில, லோலுன்னு போட்டிருக்காங்க, எது என்ன பேர்னே தெரியல. அவங்க கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் யாரும் டிஎன்பிஎஸ்சி எழுத மாட்டிங்களா அப்படி தானே அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை முதல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த விஷயத்தில் இங்கே இருக்கவங்க யாரும் டிஎன்பிஎஸ்சி எழுத மாட்டாங்கன்னு சொல்லலை. நான் அது இப்போவும் நான் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஓபிசியில் வர்றீங்க அப்படின்னா 170க்கு மேலே ஹைட் இருக்கணுமா. நீங்கள் அது மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 167க்கு மேலே ஹைட் இருக்கணும். அது விமனாக இருந்தால் 159. ஸோ இந்த ஹைட்டுக்கு மேலே நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா, சரிங்களா? அது மாதிரி அவங்க கொடுத்துருக்க எல்லா கிரிட்டீரியாலையும் உங்கள்கிட்ட எலிஜிபிலிட்டி இருக்குது, உங்களால் ஃபிசிக்கல் நல்லா பண்ண முடியும், நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுவீங்க, இன்டர்வியூ பண்ணுவீங்க, நான் வந்து எப்படியா இந்த டைம் யூனிஃபார்ம் போடணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பண்ணுங்கள், என்னோடய சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்.
சரிங்களா? இப்போ நான் இந்த சேனல் எப்படி கொண்டு போகிறனோ இதே மாதிரி ஐபிஎஸ் அகாடமி சேனல் இவங்களுக்கு தான் பிரிச்செல்லாம் பண்ணலை. யாரெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறீங்களோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யாரையும் கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி எதுவும் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு நடந்த விஷயத்தை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம எழுதுகிறோம், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வெயிட் இதுக்காகவே ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி, சில பேர் வந்து மேரேஜ் பண்ணாமல், சில விமன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒருத்தவங்க ஆடியோ கொடுத்துருந்தாங்க, நான் போட்டிருந்தேன். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு சில சர்ஜரியெல்லாம் தள்ளி வச்சுருக்காங்க. சர்ஜரி பண்ணால் நம்ம ஃபிசிக்கல் பண்ண முடியாது, எக்ஸாம் முடிச்சுட்டு கூட சர்ஜரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்ஜரி பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க ஹெல்த் இஷ்யூ கூட பெருசாக வரலான்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன கமெண்ட்டில் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அந்த விஷயத்தை தள்ளி வச்சு அவங்க லைஃப்பில் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரையலாக இருக்கலாம். பட் இன்னொருத்தவங்க லைஃப்பை பாதிக்கக்கூடாதுல்ல. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும். எல்லாமே கர்மா இருக்குமா, நம்ம பண்ணுறதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை தேடி வரும். அது இப்போ உடனடியாக கிடைக்கலனா கூட பின்னாடி கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விஏஓ குரூப் 4 கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 1 நீங்கள் எய்ம் பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட எபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவீங்க. திறமை அப்படிங்கிறது வளர்த்துக்கிறது. ஸோ அந்த கிரிட்டீரியாக்குள்ளே எலிஜிபிலிட்டி இல்லைன்னா, நான் எபிலிட்டி இல்லைன்னா சொல்லலை, எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரலைன்னா நீங்கள் தேவையில்லாமல் அதை அப்ளை பண்ணி நீங்கள் படிச்சிருக்க நாலேஜ் வேறு, அதை கொண்டு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி அதில் பாஸ் பண்ணுறக்கூடிய கேண்டிடேட் 10 பேருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இங்கே ஃபிசிக்கல் போகாதப்போ அந்த லாஸ்ட்டு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 10 பேர் இதுக்காகவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. வெளியே வேலைக்கு போய்கிட்டே படிச்சிருப்பாங்க. நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், ஃபுல் டைம் படித்து நீங்கள் அந்த கட் ஆஃப்குள்ளே வந்துட்டு ஃபிசிக்கல்லாம் பண்ண வேணாம், சும்மா எழுதி பார்த்துட்டு போயிடுறீங்கன்னு வைங்க. சில பேர் எழுத முடியாதப்போ அப்போ அவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா அவங்க வர முடியாது. அவங்களால டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமே அந்த கிளியர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்க உட்காந்து ஃபுல்லாக படித்து மறுபடியும் தமிழ் புக்கு எல்லாம் 10th படித்து அவங்க இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம்னு யோசிங்க. இதில் எல்லாருடைய கஷ்டமும் இருக்குது. அதையுமே நான் ஒரு வேண்டுகோளாக தான் சொன்னேனே தவிர நான் உங்களுக்கு அறிவுரையாலாம் சொல்லலை, அட்வைஸ்லாம் பண்ணலை. இது என்னோடய ரெக்வெஸ்ட். இந்த மாதிரி நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம சொல்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறதோட வழி இன்னொருத்தவங்களுக்கு தெரியுன்றதுனால சொன்னனே தவிர வேறு எதுக்காகவும் சொல்லலை. ஆனால் அதில் சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆர்டிகல் 16 ஆர்டிகல் 17 என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஏன்னா பாலிட்டி கிளாஸில் ஆர்டிகல் 16 17 எல்லாமே நான் தான் எடுத்திருக்கேன். அந்த ஆர்டிகல் 16 17 என்னென்ன கேஸ் இன்னும் உங்களுக்கு தெரியாத நிறையா கேஸை பற்றி சீக்கிரம் கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்குள்ளே நிறையா கேஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு. பட் நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்காமல் நீங்கள் பேசுகிறத வச்சுட்டு ஏன்னா கொண்டு வந்து காட்டினாங்க பசங்க, யாருன்னு தெரியல. அப்போ மணிகண்டனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா இது நீங்கள் உங்களோட கருத்தையும் சொல்லிடுங்க அப்படியே. சார் உண்மையாக டிஎன்பிஎஸ்சி படித்து இந்த வருடம் பாஸ் ஆக வேண்டும் நினைப்பவர்களுக்கு சிலபஸ் 85% முடித்தவர்கள் மட்டும்தான் எழுத வேண்டும் என்று கோரிக்கை வையுங்கள். நீங்கள் 85% முடிச்சிருக்கீங்களா இல்லை 8% முடிச்சிருக்கீங்களா எனக்கு எப்படி தெரியும்? உங்கள்கிட்ட நான் கோரிக்கைலாம் வைக்கல. இப்படி பண்ணிங்கன்னா அடுத்தவங்க லைஃப் பாதிக்காமல் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சும் அப்படி பாதிச்சிங்கன்னா அதுக்கான பலன் சீக்கிரம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ரிசல்ட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இப்போ ஒன்றும் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டிக்குள்ளேயே வராமல் நீங்கள் எழுதாமல் போய் அதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதே விஷயம் நாளைக்கு நீங்கள் எழுதும்போது உங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு குரூப் 1 கேண்டிடேட் குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறவர் ட்ரையலாக வந்து குரூப் 4 எழுதி பார்த்து எக்ஸாம் ஜாயின் பண்ணலை, போஸ்டிங் ஜாயின் பண்ணலை, போஸ்டிங் எடுக்கலை, அதனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போது நீங்கள் பண்ணதோட விளைவு என்னன்றதை புரிஞ்சுப்பீங்க. அதுதான் சொல்கிறேன். இதை வந்து நான் தப்பாக எதுவுமே சொல்லலை. அது பாருங்கள், வேலைக்கு போகணும் படிப்பவர்களும் பாடத்திட்டத்தை முடித்தவர்கள் பதிவு செய்தால் 50,000 தான் வரும். 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியை அப்ளை பண்ணுங்கள், அப்பியர் பண்ணுங்கள், எழுதுங்க, ஃபிசிக்கலை முடிங்க, ஹைட்டில் ஃபிட்டாக இருக்கீங்களா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஜாபுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க. நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்னா தயவு செஞ்சு அடுத்தவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. பண்ணுறதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வேண்டுகோளாக சொல்லலை, இது ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன். நம்ம பண்ணுறதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் அவங்களும் அனுபவிப்பாங்க. அதே மாதிரி அது தப்புன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிற சின்ன ரெக்வெஸ்ட் தான் அது. திரும்ப திரும்ப நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ சொல்லியும் இதுக்கப்புறமும் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. திரும்பவும் நான் இதை சில பேர் இதை என்ன சொல்கிறாங்க, போய் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் போய் சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் போட்டிருக்கிறது என்னோட யூடியூப் சேனல், நான் கிளாஸ் எடுக்கிறேன், என்னோட ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க, உங்களுக்காக தான் நான் போடுறேன். இதை நான் போய் ஒவ்வொருத்தவங்க வீட்லையா கொரியர் அனுப்புனா, இல்லை எல்லார் வீட்லேயும் வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டினா உங்கள் வீட்டு கதவுல அப்படிலாம் கிடையாதுல்ல. ஒரு கருத்தை சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாத பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி அப்பப்போ வீடியோஸ் போடும்போது அது நீங்கள் பேசுகிற விஷயம் தவறுன்றதை ஒரு பொதுவாக நான் பதிவு பண்ணுறேன்.
இப்போ இதுக்கு கீழே கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் தப்புன்னு சொல்லலாமா, திரும்பவும் சொல்கிறேன், இது என்னோட ஃபீட்பேக். இப்போ உங்களோட கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நான் இதுக்காக தான் அப்ளை பண்ணுறேன், இதுக்காக பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் எழுதி பாஸ் பண்ண போகிறீங்க, கெப்பாசிட்டி இருக்குது. அது மாதிரி ஃபிசிக்கல் நான் டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏஜ் பார் ஆக போகுது, இந்த டைம் நான் போலீஸ் எக்ஸாம் போயே ஆகணுமா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐபிஎஸ் அகாடமி சேனலில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ வீடியோ போட போகிறேன். காலையில் ஒரு 35 மார்க்குக்கு, ஈவினிங் வந்து ஓரல் டெஸ்ட் போகும்போது கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? பட் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் ட்ராக்லேருந்து டிவியேட் ஆகி உங்களோட ஜாப்பையும் விட்டு அதையும் விட்டு அவங்களையுமே ஸ்பாயில் பண்ணி அது வேணாமேன்னு சொல்கிறேன். இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. திரும்ப நீங்கள் குரூப் 4க்கு எழுதுகிறப்போ யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம அந்த வேண்டுகோளை வைக்கலாம். ஏற்றுக்கிறது அவங்க பொறுப்பு. பட் நம்ம சைடு பாதிக்கப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறோம்ல, அவ்வளோதான். இப்போ நான் பேசுகிற விஷயத்தை எவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு 500 பேருக்கு மேலே லைக் பண்ணி ஓகே நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், நான் டெய்லி போடுற மேத் வீடியோ பார்க்குறவங்க, என்னைய ஃபாலோ பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு தப்பு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு நம்மளால் அடுத்தவங்க ஜாப் போயிடக்கூடாது, அடுத்தவங்க லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் சில பேர் ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுகிறீங்க, பட் அவங்களுக்கான பதிவு கிடையாது. இன்னும் சில பேருக்கு போய் ரீச் ஆகலை, அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மாதிரி வீடியோக்கு கீழே ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 50 வீடியோக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம கொண்டு போவோம். நிறையா சீரிஸ் கொண்டு போகலாமா. என்ன எக்ஸாம் கால்ஃபார் வந்து கேப்பில் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போனோம்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நானும் நினச்ச மாதிரி முடிச்சு கொடுத்துருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த டைமில் எனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்களும் ரொம்ப வீடியோ வரலன்னு சொன்னீங்கன்னா வரும். கொஞ்சம் டிலே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஆனால் கொஸ்டின் வந்துடும், ஆன்சர் கீ வந்துடும். நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்ல, நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் வீடியோ போட்டவொடனே லிங்க் எடுத்து டெலகிராமில் போட்டுருவேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் இதை தப்பாவோ வேறு மாதிரி இதை புரிஞ்சுக்கிட வேணாம், யாரும் கோவப்பட வேணாம், சாந்தமாக இருங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். பட் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். அறகுறையாக புரிஞ்சுட்டு மட்டும் இதை பேசாதீங்க, ஏன்னா அதுக்கு ரிப்ளை இருக்காது. ஸோ அது மாதிரி இது வரைக்கும் பிடிஎஃப் எதுவும் வராதவங்க ER தங்கமுத்து அப்டேட்ஸ் சேனல் பார்த்துக்கோங்கம்மா. ER தங்கமுத்து அப்டேட்ஸ் டெலகிராம் சேனல் அண்டு வாட்ஸ்அப் சேனலில் ER தங்கமுத்து IPS அகாடமி டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் சேனல். சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் 9626699743க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனி கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாக வரும், பார்த்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஷார்ப்பாக நம்ம தேவையான நோக்கி மட்டும் இருந்தால், டீவியேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நினச்சதை அடைவோம். யாராலையும் தடுக்க முடியாது. டைம் வேணால் தள்ளி போகலாமே தவிர கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட உழைப்பும் முயற்சியும் உண்மையாக இருந்துச்சுன்னா. ஓகேவா? சீக்கிரம் இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.